ஸ்ரீ குருப்யோ நமஹ. அறியுவோம். சுந்தர கணபதி துணை, சுக பிரம்ம மகரிஷி துணை. ஆன்மீக செல்வர்களே, கிரிக்கெட் நேயர்களே, IPL 2024 இந்தியாவில் சிறப்பான முறையில் நடைபெற்று வருகின்றது. லீக் சுற்றுகளெல்லாம் நிறைவு பெற்று பிளே ஆஃப் போட்டிகள் இன்றைய தினம் நடைபெற வருகின்றது. எலிமினேட்டர் ரவுண்டில் இன்றைய தினம் ராயல் சேலஞ்சர்ஸ் பெங்களூரு மற்றும் ராஜஸ்தான் ராயல்ஸ் அணிகள் மோத உள்ளன. இந்த போட்டியில் வெற்றி பெறுவது யார் மற்றும் அதிக ரன்கள் விளாசக்கூடியவர்கள் யார் என்பதை ஜோதிட ரீதியாக நாம் தெரிந்து கொள்வோம். அதற்கு முன்பாக நேற்றைய தினம் நமக்கெல்லாம் மிகப்பெரிய ஒரு அதிர்ச்சியான முடிவாக இருந்தது. ஏனென்றால் நேற்றைய தினம் ட்ரீம் லெவலில் கிட்டத்தட்ட அபிஷேக் சர்மா, டிராவிஸ் ஹெட்டை தவிர்த்து 8 பிளேயர்கள் இடம்பெற்றிருந்தார்கள். இருந்தாலும் மேட்ச் ரிசல்ட் என்பது நமக்கு எதிராக இருந்தது. ஆக்சுவலாக நேற்றைய தினம் பார்த்திங்க அப்படின்னா கம்மின்ஸ்க்கு மட்டும்தான் உண்மையிலே ஜெயிக்கக்கூடிய அமைப்புங்கிறது நல்லாவே இருந்தது. ஸோ நேற்றைய தினம் ஏதோ ஒரு டிஃப்ரெண்ட் நடந்திருக்கு. அது வெரிஃபிகேஷனில் தான் பண்ணிகிட்டு இருக்கேன். பட் என்னன்ட்டு கரெக்டான விதத்தில் அது இன்னும் கொஞ்சம் டைம் எடுத்துக்கோ அப்படின்னு சொல்லி நினைக்கிறோம். ஆனால் நேற்றுக்கு 100% SRS தான் வின் பண்ணுற வாய்ப்பு அப்படிங்கிறது கண்டிப்பாக இருந்தது. இதுதான் நான் அதனால தான் நாளே வீடியோ போட்டிருந்தேன். இவ்வளோ ஒரு ஆணித்தனமாக நான் ரிசர்ச் பண்ணதுனால தான் நாளே நான் வீடியோ போட்டிருந்தேன். எனக்கு தெரிஞ்சு நாங்கள் ஒரு 6 பேர் IPL சொல்லிகிட்டு இருக்கோம். இந்த 6 பேருமே SRS தான் ஜெயிக்கும்னு சொல்லி உறுதியாக சொல்லியிருந்தாங்க. பட் ஆனால் எப்படியோ நேற்றைய தினம் ரிசல்ட் என்பது மாறிடுச்சு. ஓகே, இன்றைய தினம் இருக்கின்ற கூடிய மேட்ச் இரவு 7:30 மணி அளவில் விசாக நட்சத்திரத்தில் செவ்வாயின் ஆதிபத்தியம் கொண்ட விருச்சிக லக்னத்தில் நடைபெற இருக்கின்றது. ஒரு சுவாரஸ்யம் விறுவிறுப்பும் நடைபெறக்கூடிய ஒரு போட்டியாக இந்த போட்டி இருக்கும். பெங்களூர் சேலஞ்சர்ஸ் அணி முதலாவது பேட்டிங் செய்தார்கள் என்றால் சிறப்பாக விளையாடக்கூடிய நபர்கள் ஃபேப் டு பிளெசிஸ், விராட் கோலி, ராஜ்ரட் படிட்டர், கேமரான் கிரீன் போன்றோர் ஒரு சிறப்பான பேட்டிங்காக இருக்கும். இதில் கேப்டன் மற்றும் வைஸ் கேப்டனாக கோலி அல்லது ஃபேப் டு பிளெசிஸ் அல்லது படிட்டரை தேர்ந்தெடுத்துக் கொள்ளலாம். ராயல் சேலஞ்சர்ஸ் பெங்களூர் அணி முதலாவது பந்து வீசினார்கள் என்றால் விக்கெட்டுகளை வீழ்த்தக்கூடிய நபர்கள் யாஸ் தயால், கரண் சர்மா, கிளீன் மேக்ஸ்வெல் போன்றோர் விக்கெட்டுகளை வீழ்த்துவார்கள். ராயல் சேலஞ்சர்ஸ் பெங்களூர் அணி இரண்டாவது பேட்டிங் செய்தார்கள் என்றால் சிறப்பாக விளையாடக்கூடிய நபர்கள் ஃபேப் டு பிளெசிஸ், ராஜர் படிட்டர், கிளைன் மேக்ஸ்வெல், கேமரான் கிரீன் போன்றோர் ஒரு சிறப்பான பேட்டிங்காக இருக்கும். ராயல் சேலஞ்சர்ஸ் பெங்களூர் அணி இரண்டாவது பந்து வீசினார்கள் என்றால் யாஸ் தயால், கரண் சர்மா, லாக்யூ ஃபர்கிசன் போன்றோர் விக்கெட்டுகளை வீழ்த்துவார்கள். ராஜஸ்தான் ராயல்ஸ் அணி முதலாவது பேட்டிங் செய்தார்கள் என்றால் சிறப்பாக விளையாடக்கூடிய நபர்கள் SSV ஜெய்ஸ்வால், டாம் காலர், ரியான் பராக் மற்றும் ரவிச்சந்திரன் அஸ்வின் போன்றோர் சிறப்பான பேட்டிங்காக இருக்கும். இதில் கேப்டன் மற்றும் வைஸ் கேப்டனாக ஜெய்ஸ்வால் அல்லது டாம் காலரை தேர்ந்தெடுத்துக் கொள்ளலாம். ராஜஸ்தான் ராயல்ஸ் அணி முதலாவது பந்து வீசினார்கள் என்றால் விக்கெட்டுகளை வீழ்த்தக்கூடிய நபர்கள் ட்ரெனட் போல்ட், யுவேந்திர சஹால் மற்றும் அஸ்வின் அவர்கள் பந்து வீசினார் என்றால் விக்கெட்டுகளை வீழ்த்துவார்கள். ராஜஸ்தான் ராயல்ஸ் அணி இரண்டாவது பேட்டிங் செய்தார்கள் என்றால் சிறப்பாக விளையாடக்கூடிய நபர்கள் டாம் குவாலர், சஞ்சு சாம்சன், ரியான் பராக், பவல் போன்றோர் சிறப்பான பேட்டிங்காக இருக்கும். அதில் கேப்டன் மற்றும் வைஸ் கேப்டனாக டாம் கோரல் அல்லது சஞ்சு சாம்சனை தேர்ந்தெடுத்துக் கொள்ளலாம். ராஜஸ்தான் ராயல்ஸ் அணி இரண்டாவது பந்து வீசினார் என்றால் விக்கெட்டுகளை வீழ்த்தக்கூடிய நபர்கள் ஆவேஷ் கான், ட்ரெனட் போல்ட், யுவேந்திர சஹால் போன்றோர் விக்கெட்டுகளை வீழ்த்துவார்கள். நேயர்களே, இந்த ஆட்டம் விறுவிறுப்புக்கும் சுறுசுறுப்புக்கும் பஞ்சம் இருக்காது. இறுதி கட்டம் வரை செல்லக்கூடியதாக இருக்கும். நேற்றைய தினம் நாம் ஒரு ஹிண்ட் கூறியிருந்தோம், அதாவது நிறைய கேட்ச் வாய்ப்புகள் மிஸ் ஆகும் என்று. அதே போன்று நேற்றைய தினம் இரண்டாவது இன்னிங்ஸில் நிறைய கேட்ச் வாய்ப்புகள் என்பது மிஸ் செய்யப்பட்டிருந்தார்கள். இன்றைய தினம் பவர் பிளேயில், அதாவது 1 6 ஓவருக்குள் 3வது ஓவரிலிருந்து 4வது ஓவருக்குள், அதாவது 3.1 ஆர் 4.1 இந்த ஓவரில் ஒரே ஓவரில் தொடர்ந்து 3 4 அல்லது 2 6 2 4கள் அல்லது ஒரு ரன் அவுட் அல்லது கேட்ச் வாய்ப்பினை மிஸ் செய்வார்கள். இது போன்ற சம்பவங்கள் இன்றைய தினம் நடைபெற இருக்கின்றது. ஒரு சுவாரஸ்யம் நிறைந்த போட்டியாக இருக்கும். இறுதி பந்து வரை செல்லக்கூடிய ஒரு போட்டியாக இன்றைய தினம் இருக்கும். இதில் ஏதேனும் மாற்றங்கள் வரும் பட்சத்தில் டெலகிராம் லிங்கில் அப்டேஷன் என்பது வழங்கப்படும். டெலகிராம் லிங்க் என்பது டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்கும். இணைந்து கொள்ளாதவர்கள் இணைந்து கொள்ளுங்கள். இன்றைய தினம் ராயல் சேலஞ்சர்ஸ் பெங்களூர் அணி வெற்றி பெறுவார்கள். நன்றி,
வணக்கம்.